குயிக்காக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? இது வந்து நெட் ஜூன் 2016 கேட்ட கொஸ்டின் என்னென்னா, த எக்ஸ் அண்டு இசட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ரீஜியன் ஆர் பி எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸு இசட் ரெண்டு காம்போனண்ட்டுக்குள்ளே மேக்னெட்டிக் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை ஒய் காம்போனண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிஒய் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு இதுக்கோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு இதோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வித் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினும் சேம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வச்சு தான் பார்க்க போகிறோம். யூஸிங் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இந்த இடத்துல நாப்லா வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டின் டைவர்ஜென்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணனால நம்ம டேரெக்டாக 0 எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பிஎக்ஸு பிஇசட் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஒய். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நாப்லா டாட் பி வெக்டரை எப்படி எழுதலாம்னா தோ பிஎக்ஸ் பை தோ எக்ஸ் ப்ளஸ் தோ பிஒய் பை தோ ஒய் ப்ளஸ் தோ பிஇசட் டிவைடட் பை தோ இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு இசட்டோட வேல்யூ 0ன்னு தெரியும். ஸோ இங்கே டேரெக்டாக 0 போட்டுடலாம். இந்த பிஎக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் தோ பிஎக்ஸ்ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி இந்த பிஎக்ஸுக்கு அவங்க கிவனில் கொடுத்துட்டாங்க. அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தோ டிவைடட் பை தோ எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸோட வேல்யூ என்ன, பி நாட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரில் உள்ள 2 முன்னாடி வந்துடும். இங்கே எக்ஸு வச்சு தான் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுங்கிறனால ஒய் வந்து 0 ஆயிரும். ஸோ மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுட்டு இந்த எக்ஸ்க்கு பவரில் உள்ள 2 வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 2 பி நாட் எக்ஸ் இதுதான் வந்து ஒய்க்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் காம்பனண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது பிஒய். அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் போகணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் எடுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுக்கும்போது பிஒய் டிவைட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 பி நாட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த டிவிஷனில் இருக்க ஒய் கிராஸ் மல்டிப்ளேயில் போயிடும். பிஒய் இஸ் ஈக்குவல் டு -2 பி நாட் எக்ஸ்ஒய் இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு கேல்குலேட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.